சேலம் சமயபுர மகமாயி ஆலயத்தில் சூழியம்மன் என்ற நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்த அம்மனை நம்ம பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். என்னைக்கு அப்படின்னா ஆவணி மாதம் 29/14/2024 சனிக்கிழமை, ஆவணி 29/14 சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் நம்ம எல்லை முனியப்பன் ஆலயத்திலிருந்து தீர்த்தகுடம் ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. தீர்த்தகுடம் எடுக்க விருப்பமுள்ள பக்த கோடி பெருமக்கள் கோயில் நம்பர் கொடுத்துருக்கோம், நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. நீங்கள் எத்தனை பேர் என்ன நம்ம கணக்கு வந்தாதான் அந்த நாள் சனிக்கிழமை தீர்த்தகுடம் ஊர்வலம் வரும்போது சிறப்பாக இருக்கும். தயவு செய்து நிறைய பக்தர்கள் சொல்லியிருக்கீங்க, இப்போ 51 பக்தர்கள் புக் பண்ணியிருக்காங்க. அதே போல் தீர்த்தகுடம் விருப்பமுள்ள பக்தர்கள் எடுத்துக்கலாம். சூழியம்மன் நம்ம தமிழ்முறை வணங்கிய தமிழ்மறை மக்கள் வணங்கிய அம்மன். சூழி, நீலி, கொற்றவை, தவ்வை, பதி அம்மா உருவமாக அமர்ந்திருக்காங்க. அம்மனுக்கு கீழே பதி வைத்து அபிஷேக ஆராதனை அந்த பதி அம்மாவுக்கு தான் சுயம்புன்னு சொல்லுவாங்க. நான் முன்பிலிருந்து ஒரு 13 வருஷமாக இந்த அம்மா சின்ன உருவமாக ஒரு அடியில் உருவமாக வச்சு அத்தனையும் பொடிப்படியாக போய்விடும். ஏன்னா சூரனும் சூரியும் கை கொண்டிருக்காங்க. சங்கு சக்கரத்தோடு காலில் எருமை இந்த கரங்களிலும் பெண்சியின் அவதாரமும் ஒருங்கே இருப்பதால துர்க்கையம்மன் காளி இரண்டும் இணைந்த மகாசக்தியாக இந்த சேலத்து சமயபுர மாரியம்மனோட ஆலயத்தில் 14/9/2024 சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் தீர்த்தகுட ஊர்வலம். அதே போல 15/9/2024 செப்டம்பர் காலை 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ளதாக அம்மனுக்கு கும்பாபிஷேக வேள்விகள் நடத்தி கும்பகலச தீர்த்தம் அபிஷேகம் நட இருக்கிறது. அனைத்து பக்த கோடி பெருமக்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேலத்து சமயபுர மகாமாரியம்மனோட ஆலயத்தில் சமயபுர மாரியம்மனோட அக்காளாக இந்த சூழியம்மன் விளங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழியம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அனைத்து பக்த கோடி பெருமக்களும் கலந்து கொண்டு அருளாசியை அம்மா கிட்ட இருந்து